நமக்கு விசேஷித்தமான வருடமாக இருக்கு. This year is a very special year for இந்த us. ஆண்டு தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை என்னவென்றால், இந்த ஆண்டு நம்மை மகிமையினால் நிறைய பண்ணுகிற ஒரு ஆண்டு. The promise that the Lord gave to us for this new year is that this is the year that God is going to fill us with His glory. இந்த ஆண்டு தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய மகிமையினால் அவர் நிரப்புவதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். The Lord is willing and ready to fill each and every one of you with His glory in this new year. ஆகாய் 2:7 கர்த்தர் நமக்கு வார்த்தையா கொடுத்தார். The book of Haggai chapter 2 and verse 7 was a promise that the Lord gave us. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். And I will shake all nations. சகல ஜாதிகளால விரும்பப்பட்டவர் வருவார். So that the treasures of all nations shall come in. இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். I will fill this house with glory, says the Lord of hosts. இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். I will fill this house with glory, says the Lord of hosts. இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். I will fill this house with glory, says the Lord of hosts. இந்த ஆலயம் என்று சொல்லும்போது இந்த எழுத்தும்படியான கட்டடம் மாத்திரமல்ல. When I say this house, it is not just a physical building that we see here. அவருடைய சபையாகிய ஆலயம் மாத்திரமல்ல. It is not just the church. கொரிந்தியர் நிருபத்தில் வாசிக்கும், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். In the book of Corinthians when we read, he says that you are the temple of God. அப்படினால் பரிசுத்த ஆவியானவர் யாரை குறித்து சொன்னார்? Regarding whom did the Holy Spirit speak? இந்த ஆலயத்தை சபையாகிய ஆலயத்தை மாத்திரமல்ல. He did not mean just the church of God. இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரை குறித்து தான் கர்த்தர் சொல்கிறார். But he spoke about each and every one of you who are seated here, who are the temple of God. இந்த 2021 ஆண்டு உன்னை கர்த்தர் மகிமையினால் நிறைய பண்ண போகிறார். In the year 2021, God is going to fill each and every one of you with His glory. உங்களில் அவருடைய மகிமை வெளிப்படும். His glory will be revealed through you. உங்களுக்குள் மகிமைப்படுகிற அந்த மகிமை ஜாதிகள் காண்பார்கள். The glory that is going to be revealed through you will be witnessed by nations around the world. ஆகாய் 2:9 சொல்லும்போது உங்களுடைய மகிமை பெரிதாய் இருக்கு. In the book of Haggai chapter 2 and verse 9 it says your glory will be greater. ஏசாயா 40:5 நாம் சொல்லும்போது கர்த்தருடைய மகிமை அது வெளியரங்கமாய் இருக்கும், மாம்சமான யாவும் அது ஏகமாய் காணும். In the book of Isaiah chapter 40 and verse 5 it says and the glory of the Lord shall be revealed and all flesh shall see it together. கர்த்தருடைய வார்த்தைகளை அப்படியே நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது அப்படியே உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். If you take the word of God as it comes to you, that will be fulfilled in your life. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உங்களில் உதிக்க போகிற அவருடைய மகிமை வெளியரங்கமாய் இந்த வருஷத்தில் வெளிப்படும். The Lord says that the glory of the Lord that will dawn in each and every one of you will be revealed to the nations around the world. மாம்சமான யாவரும் உன்னில் வெளிப்பட போகிற அந்த பெரிதான மகிமை காண்பார்கள். And all flesh shall see the glory that is going to be revealed through you in this new year. Amen. நாலாவது புத்தகம் 7:1 சொல்லுகிறது. The book of 2nd Chronicles chapter 7 and 1 it says சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. It says when Solomon offered the prayer, the glory of Lord filled the church. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது, when Solomon finished praying, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. the glory of God filled the house of the Lord. 2021 வருஷம் உங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இது நடக்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள். You will see this happening in each and every one of your personal life in the year 2021. இந்த ஆண்டு ஜெபிக்கிறவர்களிலே தேவ மகிமையை தேவன் வெளிப்பட பண்ண போகிற ஒரு ஆண்டு. This is the year that the Lord is going to reveal His glory through the ones who pray. இத்தனை ஆண்டுகள் நீங்கள் ஜெபித்திருக்கலாம், தேவன் ஜெபங்கள் பதில் கொடுத்திருக்கலாம், ஆனால் தேவனுடைய விசேஷித்த மகிமை உங்கள் வெளிப்படுதலை நீங்கள் காணாமல் இருந்திருக்கலாம். For the past few years or the past lots of years you might have prayed, you would have even received the answers for your prayer, but you would have not witnessed a special glory in your life. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபியுங்கள், ஊக்கத்தோடு ஜெபியுங்கள், ஒரு மனதோடு ஜெபியுங்கள், பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து ஜெபியுங்கள். காரணம் தேவன் வாக்கு பண்ணுகிறார், இந்த வருடம் நீங்கள் ஜெபிக்கிற உங்களுடைய ஜெபத்தின் நிமித்தமாய் உங்களிலே தேவ மகிமை வெளிப்படுகிறதா இருக்கும்.
But you, the children of God, the Holy Spirit prophetically says to you, pray in this new year, pray earnestly, pray with one spirit, pray filled with the Holy Spirit. And the Lord says, when you pray, He will reveal His glory through you. ஆகவே இத்தனை ஆண்டுகள் நீங்கள் ஜெபித்ததை விட Than what you prayed all these years. இந்த நாட்களில் அதிகமாக ஜெபியுங்கள். You have to pray more in the days to come. மிக அதிகமாக ஜெபியுங்கள். Pray more in the days to காரணம் come. விசேஷ வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Because the Lord has given a special promise regarding this new சாலமோன் year. ஜெபித்து முடிக்கிறபோது எப்படி மகிமை வெளிப்பட்டதோ In the same way that the glory of the Lord was revealed when Solomon finished இந்த offering his prayer. 2021 ஆண்டு இந்த சபை ஜெபிக்கிறவர்கள் வாழ்க்கையிலும் ஜெபிக்கிறவருடைய ஜெபத்திலும் அவருடைய மகிமை வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். As in the year 2021, as the church prays and prays more, the Lord says that His glory will be revealed through the ones who pray more in this new year. ஆழமாய் விசுவாசிக்கிறேன், அவருடைய வார்த்தை பொய் சொல்லுவது இல்லை. I deeply believe that the word of God will never lie. என்னுடைய இன்றைக்கு இந்த வருடத்தில் நான் ஜெபிக்க போகிற ஜெபம் மகிமை கொண்டு வரும் என்று ஆழமாய் நீங்கள் விசுவாசித்து நீங்கள் ஜெபித்தால் சேலஞ்ச் பண்ண சொல்கிறேன். உங்கள் குடும்ப ஜெபத்திலே, உங்களுடைய தனி ஜெபத்திலே, உங்கள் சபையிலே நீங்கள் ஜெபிக்க போகிற குழு ஜெபங்களில் எல்லாம் அவருடைய மகிமை வெளியரங்கமாய் வெளிப்படுவதை அந்நிய கண்ணினால் அல்ல, உங்களுடைய கண்களினால் நீங்கள் காண்பீர்கள். And I say to you, if you believe that your prayer will bring the glory of God in you, if you pray in your personal life, your family life, your church, that prayer will bring the glory of God in your life, and not the strangers around the world, but your own eyes will see the glory of God revealed through you. தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்த மோசே 40 நாள் கழித்து வந்தபோது தேவனுடைய பேசினுடைய முகத்தை தேவன் உலகத்தில் வித்தியாசப்படுத்தி விசேஷப்படுத்தி ஜாதிகளுடைய கண்கள் கண்டு பயப்படும்படிக்கு கர்த்தர் எப்படி அடையாளப்படுத்தினாரோ, the same way when Moses finished his 40 days of prayer and fasting in the presence of Lord, the Lord made the face of Moses to shine, and He made a difference, and He made him special among the nations, and Gentiles were filled with fear when they saw Moses. அதே போல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். In the same way the Holy Spirit says And to I you tell you today. something, what happened in the time of the Moses, மோசேவின் நாட்களில் நடந்த அதே the காரியம், same thing God is going to make fulfill in your life. அதே காரியத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வருகிற நாட்களில் நிறைவேற்ற I போகிறார். tell you in the name of Jesus, you're going to see a difference between the people who pray and the people who don't pray. வருகிற நாட்களிலே நீங்கள் நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஜெபிக்கிறவர்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்கள் காண்பீர்கள். God is going to identify His people who just pray, fall in the feet of the Lord and shed the tears and have an encounter with the Lord. தேவனுடைய பாதத்திலே விழுந்து அவருடைய சமூகத்திலே கண்ணீரை சிந்தி அவரோடு கூட ஒரு உறவாடுதலை கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை இந்த உலகத்திலே கர்த்தர் ஏற்படுத்த So போகிறார். I encourage every single church believer, you pray without ceasing. ஆகவே ஒவ்வொரு விசுவாசிக்கும் நான் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாய் சொல்லுவது, ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். Amen. Amen. God has given a beautiful promise. கர்த்தர் அழகான ஒரு வாக்கை என்னுடைய கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார். My spirit will remain in your midst. ஆக 2:5 சொல்லும்போது அதை வாசிக்கிறோம். In the book of Haggai chapter 2 and verse 5 you can read it. என்னுடைய ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார். My spirit will remain in your midst. என்னுடைய ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார். My spirit will remain in your இந்த midst. 2021 ஆண்டு மகிமை ஏன் வெளிப்பட போகிறது தெரியுமா? Why will the glory of God will be revealed in your life in the year நம்முடைய 2021? மகிமையை பிதாவினுடைய ஒரே பேரான குமாரனுடைய மகிமையை எப்படி இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினாரோ, அதே போல நீங்களும் நானும் தேவ பிள்ளைகள் என்று உலகம் அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்கள் மூலமாய் எங்கள் மூலமாய் தேவ மகிமை வெளிப்படும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் நிலை கொண்டிருக்கிறார். The same way that the Holy Spirit revealed the glory of the Father through the Son of God in this world, the Holy Spirit is going to reveal His glory through you in the nations and identify you as a children of God and special people of God. I encourage my church. ஆகவே சபையை உங்களை நான் This is not உற்சாகப்படுத்துகிறேன். the year of glory of the Lord to be revealed. தேவனுடைய மகிமை வெளியரங்கமாக போகிற ஒரு ஆண்டு இது அல்ல. But not only that. அது மாத்திரமல்ல. This is another thing is going to happen. வேறொரு காரியம் இதிலே நடக்க போகிறது. This is the year of the Holy Spirit. இது பரிசுத்த ஆவியானவரின் ஆண்டு. இது ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்டு. This is the year of the Holy நான் Spirit. சொன்னேன் இது பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்டு. I said this is the year of the Holy நான் Spirit. சொன்னேன் இது பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்டு. ஒரு ஆமென் சொல்லுவோமே.
ஹalleluya Hallelujah. ஆவியானவர் ஒரு ஆண்டை தம்முடைய கரத்தில் எடுப்பாரானால் If the Holy Spirit takes this year into his own hands, அந்த ஆண்டு விசேஷமாய் that year will be a very special இந்த one. ஆண்டு ஆவியானவருடைய ஆண்டாய் கர்த்தர் இதை தம்முடைய கரத்தில் எடுத்திருக்கிறார். The Lord has taken this year into his hands to make this year as the year அவர் of the Holy Spirit. அவர் கிரியை செய்ய போகிற ஆண்டு. This is the year that the Holy Spirit is going அவர் to உன் work. நடுவிலே உன் குடும்பத்தின் நடுவிலே தம்முடைய சபை நடுவிலே அவர் நிலை கொண்டு இருக்க போகிற ஒரு ஆண்டு. This is the year that the Holy Spirit is going to remain in your life, in your family and in the church. இந்த உலகத்தில் இந்த ஆண்டு எதை வேணாலும் உன்னை விட்டு விலக்கி விடத்து பிசாசு முயற்சி செய்யலாம். ஆனால் உன்னிடத்தில் நிலை கொண்டிருக்கிற உன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை உன்னை விட்டு எந்த விதத்தில் பிரிக்கவே முடியாது. In the new year, the Satan may try to take away lots of things from your life, but he will never be able to shake or move the Holy Spirit that is remaining in your midst in your life. அவர் சொல்லியிருக்கார், நான் நிலை கொண்டிருப்பேன். I will remain in your midst. ஏன் நிலை கொண்டிருப்பாரா? Why will he remain in you? இந்த ஆண்டு உன் சுய உன்னை நடத்துவதற்கு கர்த்தர் அனுமதி கொடுப்பது இல்லை. The Lord will not allow your own self to guide you or lead you in this life. இந்த ஆண்டு உன்னுடைய மாம்சீக எண்ணங்கள் உன்னை வழிநடத்துவதற்கு ஆவியானவர் விரும்பவில்லை. The Holy Spirit does not want the thoughts of your flesh to lead you in your life. ஆவியானவர் மிக அழகாய் சொன்ன ஒரு வார்த்தை. A beautiful word that the Holy Spirit spoke. அப்போஸ்தலர் 8:29 நீ பிலிப்புவை ஆவியானவர் எப்படி நடத்தி சென்றாரோ, In the book of Acts in chapter 8 and verse 29, in the same way that the Holy கர்த்தருடைய Spirit led ஆவியானவர் Philip. சொன்னார், இந்த 2021 ஆண்டு இந்த சபையிலுக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசிகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஏன் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆவியானவரே இந்த ஆண்டு நடத்தி செல்ல The போகிறார். Holy Spirit says that in the year 2021, everyone in the church, including every children, every young people, every elder person, every brother and sister, the Holy Spirit says that He Himself will lead you in this new year. இந்த ஆண்டு உங்களுக்கு எதிராக சிவந்த சமுத்திரம் வரலாம். Maybe you will face the Red Sea before you in இந்த this ஆண்டு new year. உங்களுக்கு முன்பதாக எரிகோக்கள் வரலாம். Maybe you will face Jerichos before you இந்த in this ஆண்டு new உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ள யோர்தான்கள் வரலாம். Maybe you will face Jordans before you in this new ஆனால் year. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், But the Holy Spirit says to you, இந்த நான் உங்களை நடத்தி செல்லுகிறபடினால் because I am going to lead you, இந்த ஆண்டு சகல கோணலானவைகள் உன் வாழ்க்கையில செம்மையாய் மாற போகிறது. every crooked path will be straightened out in your எல்லா life. கோணலான வழிகளையும் கர்த்தர் இந்த ஆண்டு நேராய் மாற்றுவார். The Lord is going to straighten every crooked path in your மிக life. அழகு ஆவியானவர் சொன்னார், நான் அசைவாடுகிறதுபடினாலே ஒழுங்கின்மைகள் எல்லாம் ஒழுங்காய் மாற The போகிறது. Holy Spirit beautifully said that because the Holy Spirit is moving, everything without form will be rectified and உங்களுடைய straightened out. குடும்பத்திலே அவர் நிழலாட போகிறபடினால் உங்கள் குடும்பங்களிலே அவர் அசைவாட போகிறதுனால இவ்வளவு நாட்கள் உங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தை கெடுத்து கொண்டிருந்த எல்லா ஒழுங்கற்ற காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆண்டு கர்த்தர் அவர் ஒழுங்குபடுத்தி கொடுப்பார். The Holy Spirit says because the Holy Spirit is going to shadow over you and your family, and because the Holy Spirit is going to move over your family, everything that was destroying and spoiling the peace of your family, He Himself is going to remove it all. ஒழுங்கற்று நடந்து கொண்டிருக்கிற கணவன் இந்த ஆண்டு ரட்சிக்கப்படுவார். Your husband who is without form or without discipline will be saved in this new ஒழுங்கற்று year. இருக்கிற உன் பிள்ளைகள் இந்த ஆண்டு மனம் திரும்புவார்கள். Your children who are without discipline will be saved in this new year. ஒழுங்கற்று இருக்கிற உன் குடும்ப சூழ்நிலைகள் இந்த ஆண்டு மாறும் என்று கர்த்தர் Your சொல்லுகிறார். family situations which are without form will be saved in this new நல்ல ஒரு year. ஆமென் சொல்லுங்களே. Say amen. விசுவாசத்தோடு சொல்லுங்களே. Amen. வார்த்தைகளை சொல்ல ஆமென் சொல்லி அந்த வார்த்தைகள் உங்களுக்குரியதா மாற்றிக் கொள்ளுங்க. Amen. ஹalleluya. Hallelujah. மாத்திரமல்ல ஆவியானவர் ஏன் நிலை கொண்டிருக்கிறாரா? Not only that, why will the Holy Spirit remain This in you? is not only going to be the year of God's glory to be revealed. இந்த ஆண்டு தேவனுடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிற ஒரு ஆண்டாய் This year is மாத்திரமல்ல, not only going to be the year of the Holy Spirit. இந்த ஆண்டு பரிசுத்த ஆவியானவரின் ஆண்டாய் மாத்திரமல்ல, This year is going to be the year that God is going to lead you. இந்த ஆண்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்த போகிற ஆண்டாய் இருக்க போகிறது. Not only that, அது the மாத்திரமல்ல, Spirit of the Lord very strongly urged in my heart. பரிசுத்த ஆவியானவர் மிக ஆழமாய் என்னுடைய இருதயத்திலே வைக்கிற ஒரு He said காரியம், this year is going to be the year of revelations. இந்த ஆண்டு வெளிப்பாடுகளின் ஆண்டாய் இருக்க போகிறது. அநேக வெளிப்பாடுகளினால் உங்களை நிரப்புவார். The Lord is going to fill you with நல்ல ஒரு many ஆமென் சொல்லுங்க. revelations. வெளிப்பாடுகள் உண்டாகும் உங்களுக்கு. You will receive the divine இவ்வளவு நாட்கள் revelation. யாரோ வெளிப்பாடுகளை சொல்லிக் கொண்டிருந்தார். அவருடைய வெளிப்பாடுகளுக்காக அவர்களை தேடி ஓடின நாட்கள் முடிந்து இருக்கிறது. All these years you were running behind some persons who were giving the revelations from God,
and those days are going to come to an end. ஜாதிகள் வெளிப்பாடுகளுக்காய் உன்னை தேடி வருகிற நாட்களுக்குள்ள These வந்திருக்கிறீங்க. are the days of the nations will விசுவாசிக்கிற come to ஆமென் you for சொல்லுங்களே. revelations. ஆமென். Amen. உன் ஜனங்கள் உன் இனஜன பந்துக்கள் முன்பதா நீ ஒரு வெளிவிக ஞான திருஷ்டிக்காரனாய் உன்னை ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் இந்த ஆண்டு நிலைநிறுத்துவார். In this new year, to your relatives, to the people around you, God is going to establish you as a person of vision and a pastor and a prophet among the people. இந்த ஆண்டு வெளிப்பாடுகளை கர்த்தர் தருவார். This is the year that God is going to give his divine revelations to you. அநேக வெளிப்பாடுகளுக்கு வரும். You will receive many சில revelations. நேரத்துல அந்த விளக்கங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். Maybe you will not understand the ஆனால் explanation நீங்க of that ஜெபத்தோடு revelation. வேதத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு வருகிற அந்த வெளிப்பாடுகளும் வேத வசனங்களும் ஒன்றாய் கர்த்தர் இணைத்து கொடுத்து அந்த வெளிப்பாடுகளை உங்களுக்கு விளங்க பண்ணுவார். But when you wait in the presence of God with prayer and meditation of the word of God, God will reveal the meaning or the explanation to the revelation through prayer and from the word of God. மாத்திரமில்லாதபடிக்கு Not only that, இந்த வருடம் தம்முடைய சபையை தேவன் உயர்ந்த இடத்துல தேவன் எஸ்டாப்லிஷ் பண்ண போகிறார். God is going to establish his church in the highest of the position in இந்த this world. திருச்சபை மாத்திரமல்ல, Not only this church, எல்லா திருச்சபைகளை நோக்கி ஜனங்கள் ஓடோடி திரளாய் but வரப்போகிறார்கள். the nations and people are going to come running towards the church. தேசத்துக்கு முன்பதாய் சபையை பிரமிப்பாய் நிறுத்துவார். Among the nations, God is going to make the church a wonder in நான் this world. சொன்னேன் சபையை தேசங்கள் முன்பதாய் கர்த்தர் பிரமிப்பாய் நிறுத்த போகிறார். I said among the nations and before the people, God is going to make his church to stand as a wonder in this world. 2021 இருந்து இந்த 2021 இருந்து உங்களுடைய கண்கள் ஆவியானுடைய கிரியைகளை தேசத்திலே நீங்கள் காண And ஆரம்பிப்பீர்கள். I said from the year 2021, your eyes will see the works of the Holy Spirit revealed through his church. இந்த 2021 தேவன் தேசத்திலே சபையிலே செருபாபேல்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். In this coming new year, in the world and in the church, the Lord is going to rise up Zerubbabel. செருபாபேல்களை தேவன் சபையில் எழுப்ப The போகிறார். Lord is going to rise up Zerubbabel. ஒவ்வொரு சபைகளிலும் செருபாபேல்கள் எழும்புவார்கள். In each and every church, there will be Zerubbabel who will rise up. என்னுடைய வாஞ்சை என்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேரும் செருபாபேல்களாய் மாறி செருபாபேல்களின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்காய் எழும்புவார்கள் என்றால் உலகத்தை அசைக்கிறவர் சபையா இது மாறிவிடும். My desire and my expectation is that each and every one of you who are seated here today, I want each and every one of you to rise up like Zerubbabel, to receive the spirit of Zerubbabel and go into the world and build it. என் அன்பு சபையே, My beloved church, உனக்கு மனசு இருந்தால் சர்ச்சுக்கு வர, you come to the church when you have time நேரம் and இருந்தால் heart. சபைக்கு வருகிறாய். You come to the church only when you have time. ஏதோ உன் சூழ்நிலைக்கு ஏற்படி சபைக்கு வருகிறாய், உனக்கு இஷ்டம் தான் நின்று விடுகிறாய். Depending on your situations, you come to church. If your situation does not allow you to not அப்படிப்பட்டவர்கள் come. எல்லாரும் இந்த நாட்களே ஓரம் ஒதுக்க வைக்கப்படுவார்கள் ஆவியானவரா. God will separate and keep them aside as the ones who will not receive the works of the Holy Spirit. நல்லா கவனிக்க வேண்டும். Listen carefully. இந்த நாட்களில் செருபாபேலின் அபிஷேகத்தை கர்த்தர் யாருக்கு தர போகிறார்? To whom will the Holy Spirit give the spirit of Zerubbabel? என் அன்பு சபையே, My beloved என் church, அன்பு சகோதரா சகோதரியே, my beloved brother and sister, உன்னுடைய இனி வருகிற நாட்கள் உன் கடன் பிரச்சனைக்கோ வீட்டுக்கோ அதுக்கோ இதுக்கோ ஜெபிக்கிறதை குறைத்துக் கொள்ளுங்கள். it is enough or reduce that you pray for your debt, உன் for your other ஜெபங்கள் problems of the மாறட்டும். world. Let your prayers உன் change. ஜெப நிலைகள் மாறட்டும். Let your prayers change. தேவன் அடையாளப்படுத்த போகிற நாட்களுக்கு வந்திருக்கிறோம். We have come into the days that God is going to make give you an identity in this world. தேவன் தம்முடைய செருபாபேல்களை தேசத்தில் உயர்த்தி காட்டப் போகிற நாட்கள் வந்திருக்கிறது. We have come into the days that God is going to rise up Zerubbabel from his church. செருபாபேலை கர்த்தர் எழுப்புவார். God will rise up இந்த Zerubbabel. செருபாபேலை எப்படி இனம் கண்டுபிடிக்க முடியும்? How can you identify Zerubbabel? சபையில வருகிற எல்லாரும் செருபாபேல்களா? Are everyone who comes to the church இல்லை Zerubbabel? இல்லை 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 இல்லை. No, 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 ஒரு no. சிறு கூட்டத்தை செருபாபேலாய் கர்த்தர் இந்த நாட்களை பிரித்து எடுக்க போகிறார். God is going to separate a small group of people into the Zerubbabel. செருபாபேலை கர்த்தர் அடையாளப்படுத்துவார். God is going to give an identity to Zerubbabel in the முதலாவது இந்த church. செருபாபேலுடைய அடையாளம் காண்பிக்க விரும்புகிறேன். I want to give you the way to recognize those Zerubbabels அந்த in the அடையாளத்தை church. நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். You have to receive that அந்த identity. அடையாளத்தை உங்களுக்குள் கடந்து வரட்டும். Let that identity come into you. இந்த கடைசி நாட்களில் பிசாசானவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அநேகரை மிக தந்திரமாய் வஞ்சித்துக் கொண்டு வருகிறார். The Satan is in a strategic way deceiving even the chosen ones of God. ஆகவே நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். You have to be
very careful. நான் எப்பொழுது சொல்லுவேன், I always say to சத்துரு you, பலன் இல்லாதவன், Satan is a weak one, அவன் தந்திரசாலி, but he is a deceiver. அவன் ஒரு தந்திரசாலி. He is a deceiver. He know how to entice the people. ஜனங்களை எப்படி ஏமாற்றி வஞ்சித்துக் He கொள்ள know how வேண்டும் to என்று entice the தெரியும். chosen people. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எப்படி வஞ்சிக்க வேண்டும் என்று எனக்கு நீங்கள் தெரியும். மிகுந்த கவனமுள்ளவர்களாக இருக்க You have to வேண்டும். be very careful. அவனுக்கு ஒரு நாள் 2 நாள் அனுபவம் இல்ல. It's not a 1 day or a 2 day experience. 6000 வருடங்களுக்கு மேலாக நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்தவர்களை தலைக்கு புற அடித்து விழ வைக்கக்கூடிய தந்திரங்கள் அவனுக்கு இருக்கிறது. But for almost 6000 years he has experience of bringing down stars that were shining in this world. ஆகவே நீங்கள் மிகுந்த கவனமுள்ளவராய் இருங்கள். And so you have to be very இந்த careful. சபைக்கு முதலாவது கொடுக்கிற ஒரு எச்சரிப்பின் சத்தம். This is the first warning given to this church. மரணத்தை தவிர வேற எந்த ஒரு காரியமும் கர்த்தருடைய நாளை உன்னை விட்டு விலக்குவதற்கு, சபை கூடுவதில் விலக்குவதற்கு நீங்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது. Except for your death, let not anything else separate you or depart you from coming to the church. காரணம் செருபாபேலாய் உன்னை கர்த்தர் மாற்ற அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். Because the Lord is willing to change you into a Zerubbabel. இப்பொழுது வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்றாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போமாக. Turn your Bibles with me to the book of Ezra chapter 3 and verse 2. அப்பொழுது யோசாதாக்கின் குமாரனாகிய யோசுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியர் செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதராகிய மோசே நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். Then arose Jeshua the son of Josadak with his fellow priests and Zerubbabel the son of Shealtiel with his kinsmen, and they built the altar of the God of Israel to offer burnt offering on it, as it is written in the law of செய்த Moses. முதல் காரியம் பலிபீடத்தை கட்டினான். The first thing that they did was to build the altar of God. பலிபீடத்தை கட்டினான். They built the altar of இந்த God. 2021ஆம் ஆண்டிலே என் அன்பு தேவப்பிள்ளையே, நீ ஒரு செருபாபேலை காணப்படணும்னா நீ ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும். My beloved children of God, in the year 2021, if you want to be a Zerubbabel, the first thing that you have to do is build the altar of the நீ Lord. பலிபீடத்தை கட்டு. Build the altar of God. மூன்று விசேஷமான பலிபீடத்தை நான் சொல்ல I would விரும்புகிறேன். like to point out 3 special altars. முதலாவது பலிபீடம். The first altar. நீ வீட்ல போய் வாசித்துக் கொள்ளுங்கள். Go back home and read about ஆதியாகம it. புத்தகத்திலே தேவனுடைய மனிதனாகிய நோவா கட்டின முதல் பலிபீடம். The first altar that the man of God Noah built in the book of Genesis. இதோ நோவா பேழையை விட்டு வெளியே வருகிறார். Noah came out of the ark of God. பேழையை விட்டு வெளியில வந்த உடனே As soon as Noah came out of the அவன் ark, ஜோடிகளா ஏழு மிருகங்களை பறவைகளை அவன் பலி செலுத்தும்படி பிரித்து வைத்திருந்தான். Noah separated pairs of animals, birds, 7 pairs of it. அவன் பலி செலுத்தும் அந்த பலி மிருகத்தை எடுத்தான். When he took the sacrifice animal, அந்த பலிபீடத்தை கட்டி அவன் முதலாவது பலி செலுத்துகிறான். when he built the altar and did the first வேதம் sacrifice, சொல்லுகிறது கர்த்தர் அதை முகர்ந்தார். and the Bible says the Lord smelt it. இதை குறித்து ஆவியானவர் சொன்ன முதலாவது ஒரு வார்த்தை, The first thing that the Holy Spirit says regarding இந்த this, ஆலயத்தில் அநேக செருபாபேலை கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். the Lord wants to rise up many Zerubbabels in this world. இந்த பலிபீடத்தின் முதலாவது அடையாளம் என்ன தெரியுமா? Do you know what is the நோவா first பலிபீடத்தை identity? கட்டும்போது ஒரு சிந்தை அவனுக்குள்ள ஆவியானவர் கொடுத்தார். When Noah built the first altar, the Holy Spirit gave a thought into the mind of அது என்ன Noah. சிந்தை என்றால், நோவாவே, நான் ஆதாம் காலத்திலே ஒரு சிருஷ்டி உண்டாக்கினேன், ஆனால் அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள். The Lord spoke to Noah and said, in the days of Adam I created everything in this world, but man spoiled himself. உலகத்தில் இருக்க சகலவற்றை தேவன் அழித்து போட்டார். The Lord destroyed everything in this world. ஆனால் நோவாவையும் அவன் குடும்பம் 8 பேரை மாத்திரம் கர்த்தர் பேழையில் பாதுகாத்தார். But the Lord protected Noah and his family alone. இப்போது அவன் பலிபீடம் கட்டுகிறான். Now Noah is building an அந்த altar, பலிபீடம் நோவாவுக்கு ஒன்றை சொல்லுகிறது. and the altar says something to நோவாவே, Noah. Noah, ஆதாமை
ஆதாமை தேவன் சிருஷ்டித்தார். The Lord created அவனுடைய Adam, ஜனம் அவனுடைய சந்ததிகள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். his generation and the people of the world defiled ஆனால் themselves. இந்த பலிபீடத்தின் மூலமா கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் உண்டாக்க போகிறார். But through this altar, God wants to start a new beginning. ஒரு புதிய through this altar. ஆரம்பத்தை நீ அடையாளப்படுத்து. Identify a new beginning. உன்னை கொண்டுதான் அந்த புதிய ஆரம்பத்தை கர்த்தர் உண்டாக்க The போகிறார். Lord wants to command a new beginning உன் only குடும்பத்தை through you. கொண்டுதான் புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். God wants to give a new beginning through your family. இதயத்தில் அது ஆழமாய் பதிய வைத்துக்கொள். Establish that deep in your heart. உன்னை இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க செய்த காரணம் The reason that the Lord made you enter into this new பரிசுத்த ஆவியானவர் year. இருக்கிற எல்லாருக்கும் தீர்க்கதரிசனமா And சொல்லுகிறார். the Holy Spirit is speaking prophetically. to உலகத்தில் every அவர் one of you here. அநேகரை நம்பினார். The Lord believed many in the 2020, world. 2019, 2018, 2017 போன்ற ஆண்டுகளில் எல்லாம் அநேகரை கர்த்தர் நம்பினார். In the year 2020, 2019, 2018, 2017 and all these years, the Lord believed in many people in the world. தேவன் நம்பின அநேகர் அவருடைய நம்பிக்கைக்கு அபாத்திரராய் போய்விட்டார்கள். And the many that the Lord believed became unworthy of the Lord's trust. ஆனால் இந்த 2021 தமிழ் ஆசீர்வாத ஆராதனை மையம் இந்த தமிழ்நாடு பூர்ண சுவிசேஷ தேவ சபையிலே அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் உனக்கு நேராய் ஒரு சேலஞ்ச் And the வைத்திருக்கிறார். believers of Full Gospel Church of God who are seated in this blessing worship center, the Holy Spirit is keeping a prophecy before you. தேசத்திலே ஒரு கூட்டம் தேவன் நம்பினவர்கள் நம்பிக்கைக்கு அபாத்திரராய் போயிருக்கும் பொழுது, There are one group of people whom the Lord trusted and believed, but now they have become unworthy of the Lord's இந்த trust. 2021 அவருடைய இருதயத்துக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிற செருபாபேலை கொண்டு இந்த 2021 ஒரு புதிய ஆரம்பத்தை அவருடைய ராஜ்யத்திலே அவர் ஆரம்பிக்க The விரும்புகிறார். Lord in the year 2021 wants to start a new beginning in His kingdom through the Zerubbabels who will be worthy of the trust of God. அவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் ஒரு புதிய கூட்டத்தின் ஜனங்களை கொண்டு தேவன் ஆரம்பிக்க விரும்புகிறார். God wants to start a new beginning with a group of people to start a new beginning. இந்த கால வேளையிலே In this morning time, நீங்கள் யார் என்று மறந்து இருதயத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். now write it down deeply in your heart who இந்த you ஆண்டு are. உன்னை கொண்டு தேவன் ஒரு புதிய ஆரம்பத்தை உன்னிலும் உன்னை கொண்டும் தேவன் ஆரம்பிக்க The விரும்புகிறார். Lord wants to start a new beginning in you and through you. இந்த வார்த்தைகள் எதுவும் சாதாரண வார்த்தைகள் அல்ல, இது பிரசங்க வார்த்தைகள் அல்ல, இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை கவனமாய் செவி கொடுத்து, yes Lord, I am ready, come on start a new beginning from me என்று சொல்லி உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால், This is not a normal or ordinary word. This is not an ordinary sermon, but these are the words of prophecy of the Holy Spirit to each and every one of you who are seated here. If you receive the word saying amen, Lord, I am ready for your new beginning, the Lord is willing and ready to perform it all in your life. இன்றைக்கு வாய்களை திறந்து yes Lord, இதோ நான் இருக்கிறேன், என்னை கொண்டும் என்னிலும் ஒரு புதிய ஆரம்பத்தை தாருங்கள் என்று சொல்லி நீ ஆரம்பிப்பாயானால், If you submit yourself to the Holy Spirit and say, yes Lord, here I am ready for the new beginning, the Lord will be ready to perform that new beginning in you and through you. இந்த ஜனவரி மாதம் 3ஆம் தேதி உன்னிலே தேவன் தம்முடைய கிரியைகளை ஆரம்பிக்கிறதுக்கு அவர் ஆயத்தமுள்ளவராயும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். And the Lord is willing and ready to start a new beginning in you and through you in the new year. ஒருவரும் சாதாரணமானவர்கள் அல்ல. Not one of you here is வழக்கம் ordinary. போல நீ வாழ நீ முற்படுவாயானால், If you try to live a normal ordinary எப்போது life, இருக்கிறதை போல ஏதோ நான் ஜெபிச்சு நிக்கிறேன் பாஸ்டர், நான் எப்படி இருக்கேன் எனக்கு தெரியும், இந்த கதையெல்லாம் விட்டுக்கொண்டு நீ வாழ்வாயானால், if you continue to live in the same way that you have lived, saying that pastor I am praying and this is enough for me, I know what I am doing in my life, நீ ஆசைப்படுகிற பணம் பொருள் சொத்து சுகம்லாம் கர்த்தர் கொடுப்பார். the money, the possession, the wealth and everything that you desire, the ஆனால் Lord will give it தேவ to you. சித்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறாது. But the will of God will not be done in your life. தேவ சித்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறாது. But the will of
of God will not be done in தேவ your life. சித்தம் என்ன? தேவன் ஆதாமை பார்த்து சொன்னார், ஆதாமே உன்னை அவருடைய மகிமையினால் அலங்கரித்து நீ பழுகி பெருகி பூமியை ஆண்டு கொண்டு பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். ஆனால் அந்த வாக்கு தத்தங்களுக்கு அவன் அபாத்திரமாய் போனபடினாலே தேவன் நோவா தெரிந்து கொண்டு அவனுடைய வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற When the ஆரம்பித்தார். Lord created Adam, the Lord promised and said to Adam, saying that Adam, I am filling you with my glory. You be multiplied, fill this earth and reign over this earth. But Adam became unworthy of the promise of the Lord. The Lord chose Noah after that, and through Noah that promise was fulfilled. ஒரு கூட்டம் ஜனங்கள் தேவ நம்பினவர்கள் அபாத்திராய் போனபோது இந்த இடத்தில் இருக்கிற தேவன் உங்களையும் என்னையும் அந்த புதிய ஆரம்பத்துக்காய் கத்த தெரிந்தெடுத்திருக்கிறார். On one side there is a group of people who became unworthy of the trust of the Lord. On the other side there is a group of people who are seated here on whom the eyes of the Lord is fixed for him to give a new beginning. இன்றைக்கு அந்த பலிபீடத்தை நீ கட்ட வேண்டும். Today you have to build the altar இன்றைக்கு of அந்த God. புதிய ஆரம்பம் என்கிற பலிபீடம் உன் வாழ்க்கையில கட்டப்பட வேண்டும். Let the altar of new beginning be built in your life. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டும், லார்ட் என்னை கொண்டு நீ புதிய காரியத்தை ஆரம்பிங்க ஆண்டவரே. Today say to your God, Lord, start the new beginning through me. என்னிலே ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகட்டும். Lord, start a new beginning in என்னுடைய me. தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பத்தை தாங்கு. Lord, command a new beginning in my personal பழையவைகளை life. எல்லாவற்றையும் ஒழித்து போடுங்கள். Lord, remove everything that is old பழைய from my life. சிந்தைகளை ஒழித்து போடுங்கள். Lord, remove my old thoughts. பழைய உறவுகளை ஒழித்து போடுங்கள். Lord, remove my old பழைய relationships. பழைய பழைய எல்லா விதமான சுபாவங்களை ஒழித்து போடுங்கள். Lord, remove all my old natures and இன்றைக்கு ஒரு characters. வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு புதிய பலிபீடம் உண்டாகட்டும். Let a new altar to renew your life be built இரண்டாவது today. ஒரு பலிபீடத்தை நீ கட்ட வேண்டும். Secondly, there is another altar that இது you have to ஆபிரகாம் build. கட்டின பலிபீடம். This is the altar that இவன் Abraham மோரியா built. மலையில் அந்த பலிபீடத்தை கட்டினான். This altar was built on the Mount of கர்த்தர் Moriah. ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், And the Lord said to நான் Abraham, காண்பிக்கும் மலைக்கு நீ உன் மகனை கொண்டு போ. take your son to the mountain where I show. உன் ஏகசுதனு, Your only உன் son, நேசகுமாரனு, your loving son, உன் புதல்வனுமாகிய your inheritance. ஈசாக்கை கொண்டு போ. Take Isaac with அங்கே ஒரு you. பலிபீடத்தை கட்டு. Build an altar அங்கே there. பலி செலுத்து. Sacrifice என்று there. ஆவியானவர் சொல்லுகிறார். Today the Holy Spirit உன் says, வாழ்க்கை நீ செருபாபேலாய் மாற வேண்டும் என்றார். if you want to change as Zerubbabel in your life, விசுவாசிகள் நல்லா கவனிக்க வேண்டும். believers listen carefully. உலகத்திலே இதுவரையில் எந்த தேவ மனிதர் உபயோகப்படுத்தப்பட்டு இராத மகா மகிமையான நிலையிலே இந்த நாட்களிலே செருபாபேல்களாய் தேவனாய் எழுப்பப்பட போகிற தேவ பிள்ளைகளை கொண்டு தேவன் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்த போகிறார். In the coming days, the Lord says that God is going to rise up His children as Zerubbabel and use them in a mighty, glorious and magnificent way that He has never done before in the history of this ஆகவே world. சரித்திரத்தை படைக்கிற செருபாபேல்களை இந்த நாட்களில் கர்த்தர் உருவாக்க The போகிறார். Lord says that He is going to create or make Zerubbabels who are going to create or write history. புதிய சரித்திர சகாப்தத்தை எழுதுகிறதான செருபாபேல்கள் எழும்ப போகிறார்கள். Zerubbabels who are going to write and create history are going to rise up in this new year. விசேஷமா வாலிப பிள்ளைகளை சொல்லுகிறேன். Especially to the young people I And say. I tell you, I see you people as a great prophet and prophetess. உங்களை நான் பெரிய தீர்க்கதரிசிகளாய் இந்த உலகத்திலே வாலிப பிள்ளைகளை I நான் என் tell ஆவியிலே you, நான் my young காண்கிறேன். children, my eyes is seeing you as a greater man and woman of God who are going to shake the nations to the glory of God. என் அருமையான வாலிப பிள்ளைகளே, என் ஆவிக்குரிய கண்களினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேசங்களையும் ராஜ்யங்களையும் அசைக்கிற ஒரு பெரிய தேவ மனுஷனாக, ஒரு பெரிய தேவ மனுஷியாக உங்களை நான் காண்கிறேன். Many young children who are sitting here, you are not ordinary people. அநேக வாலிப பிள்ளைகள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. You are the people who, through you only God is going to shake the nations and the leaders of the nations. வருகிற நாட்களிலே தேசங்களையும் ராஜ்யங்களையும் தேசங்களின் தலைவர்களையும் உங்கள் மூலமாய் தான் தேவன் அசைக்க போகிறார். Today you may be sitting in a simple small hut.
இங்கே இந்த நாட்களில் நீங்கள் எளிமையானவர்களாய் சாதாரணமாக You may உட்கார்ந்து not have கொண்டிருக்கலாம். any good education. ஒரு நல்ல படிப்பு உங்களுக்கு இல்லாமல் You may not இருக்கலாம். have a good wealth. உங்களுக்கு ஐஸ்வர்யம் இல்லாமல் You may இருக்கலாம். not have anything to say good. உங்களை குறித்து சொல்வதற்கு நன்மையான எதுவுமே But இல்லாமல் I tell you, இருக்கலாம். my church, ஆனால் என் சபையை I உங்களுக்கு நான் tell you, my young சொல்லுகிறேன். people, என் வாலிப பிள்ளைகளே today the நான் Spirit of the சொல்லுகிறேன். Lord is urging to you. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உந்துகிறார். The Spirit of the Lord is prophetically speaking to you. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தீர்க்க If you தரிசனமாய் are ready சொல்லுகிறார். to build the altar of Abraham, ஆபிரகாமின் பலிபீடத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கட்ட நீங்கள் ஆயத்தமாக from இருந்தால் this day onwards, இந்த நாளில் you are going to see the glory of the Lord is going to reveal through you. தேவனுடைய மகிமை உங்கள் மூலமாய் வெளிப்படுகிறதை வெளியே இறங்கமாகிறதை ஆமென் நீங்கள் சொல்லுங்களேம்மா. காண்பீர்கள். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. வாலிப தம்பி மரல ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. தேவன் கொடுக்கிற இந்த சந்தர்ப்பத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, If you miss this day and this chance that the Lord is giving to you, பிறந்ததை விட பிறவாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். it would be better that you would have not been born in this world. ஏனென்றால் அவ்வளவு பெரிய மகத்துவத்தையும் அவ்வளவு பெரிய திட்டத்தையும் வாலிப பிள்ளைகளை குறித்து தேவன் இந்த நாட்களில் வைத்திருக்கிறார். Because the Lord is having a great and glorious plan for you. நீ இதை மிஸ் பண்ணி விட்டாய், If you miss this, உன் படிப்பு, உன் வேலை, உன் பணம், உன் சம்பாத்தியம் எதுவுமே இந்த உலகத்திலே ஒரு பொருட்டாய் எண்ணப்படாது. your education, your work, your wealth and your possessions that you have in you will be considered The Spirit of nothing the in Lord this said, world. build the altar of Abraham. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஆபிரகாமின் பலிபீடத்தை ஒவ்வொரு கட்டு. சகோதரனும் ஆபிரகாமின் பலிபீடத்தை கட்டு. Every brother build the altar of ஒவ்வொரு Abraham. சகோதரிகளும் ஆபிரகாமின் பலிபீடத்தை கட்டுங்கள். Every sister build the இந்த altar of Abraham. 2021 ஆண்டு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பலிபீடத்திலே 2020 ஆண்டு டிசம்பர் 31 தேதி வரையிலும் உன் இருதயத்தில் எது பிரியமாய் இருந்ததோ, உனக்கு எது நேசமாய் இருந்ததோ, உனக்கு எது சுகமாய் இருந்ததோ, உனக்கு எது சந்தோஷமாய் இருந்ததோ, எதை நீ நல்லது என்று சொன்னாயோ அவைகளை எல்லாவற்றையும் நீ பலிபீடத்தில் வைக்க இன்றைக்கு ஒப்பு கொடுத்து விடு. In this new year, build the altar of Abraham, and everything in your life till 2020 that pleased you, that you loved, that you valued the most, place it all on the altar of Abraham. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விடாதீர்கள். Don't lose the pearl for பிறகு நீ just that. ஏசாவை போல மனம் கசந்து அழுதாலும் இழந்த மாணிக்கம் உனக்கு திருப்பி வருவதில்லை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். Even if you cry bitterly like Asa, you will never regain the pearl that you lost once. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விடாதீர்கள். Don't lose the pearl for dust of the world. இந்த 2021 ஆண்டு உனக்காக மாணிக்கமும் உன்னையே ஒரு மாணிக்கமும் மாற்ற கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். In this new year, the Lord is willing to give the pearl himself and to change you as a pearl in this world. Hallelujah. Hallelujah. என்ன பலிபீடம்? What is the altar? உனக்கு பிரியமானவைகளை எல்லாம் பலிபீடத்தில் தகனிக்க ஒப்பு கொடுத்து விடு. Submit to sacrifice everything that you love தேவனை on the விட்டு altar. உன்னை பிரிக்கிற எந்த ஒரு உறவுகளையும் பலிபீடத்தில் வைத்து விடு. Be ready to sacrifice every relationship that separates you from God. அது உன்னை இனஜன பந்துக்களானாலும் பரவாயில்லை. Even if it is your relatives, it is okay. இனி நாட்கள் வந்து விட்டது, உன் இனஜன பந்துக்களை பிரியப்படுத்தினது போதும். The days have come that it is enough for you of உன் to please your நண்பர்களையும் relatives. உனக்கு பிரியமானவர்களை பிரியப்படுத்தினது போதும். It is enough that you ran to please your உன் friends and your சுபாவங்கள் beloved ones. மாறட்டு. Let your character change. பலிபீடத்தில் வைத்து விடு. Leave it all on the எல்லா altar. தேவன் அருவருக்கிற சுபாவங்களை பலிபீடத்தில் வைத்து விடு. Leave it all on the altar that God காரணம் is என்ன? not pleased by. What is the reason? காரணம் என்ன? What is the நீ reason? ஒரு செருபாபேல். You are a நீ ஒரு Zerubbabel. செருபாபேல். You are a Zerubbabel. நீ ஒரு செருபாபேல். You are a Zerubbabel. இந்த 2021 ஆண்டு உன்னை கொண்டுதான் தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்த In the போகிறார். year 2021, it is only through you that the Lord is going to reveal His glory to the world. போது மண்ணுக்காக மாணிக்கங்களை விட்டு விலகி இருந்தது போது. It is enough that you ran behind the dust of the world, leaving the இரண்டாவது pearls. பலிபீடம் கட்டு.
build the second altar. ஆபிரகாமின் பலிபீடம். Build the altar of Abraham. உன்னை அர்ப்பணித்து விடு. Submit yourself. பிசாசு சொல்லுவான், Satan may விட்டு say, விடாதே, do not leave. இதை விடாதே, Don't leave this. சொந்தக்காரங்க முக்கியம், Your relatives are இனஜன important. பந்துகள் முக்கியம். Your dear ones are ஐயோ, அந்த important. நண்பன் தான் உனக்கு ஆபத்துல உதவி செய்தவன். That person helped you when you were in a அந்த distress. மனிதன் தான் உனக்கு புதிய ஆரம்பத்தை உன் வாழ்க்கையில கொடுத்தவன். All these days it was that person who ஒரு helped you and gave you a சர்ப்பத்தின் new beginning. வாயில் அகப்பட்டால் சில மாதத்தில் அவனை வயிற்றுக்குள்ளே நீ இருப்பாய். If you get caught in the jaws of the serpent, in a few months you will be found in the stomach of the லோத்தின் மனைவியை serpent. நினைத்துக்கொள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். The Holy Spirit says, think about the wife யாரோ of சிலரை Lot. கர்த்தர் எச்சரிக்கிற இந்த கால வேளையிலே The Holy Spirit is warning some of you லோத்தின் here. மனைவியை நினைத்துக்கொள். Think about the wife of Lot. அபிஷேகத்தை பெற்று Even after receiving the சத்தியத்தை anointing, அறிந்து even after knowing the truth, நீ திரும்பி பார்ப்பாயானால் if you turn back and look at the world, உன்னை என்டைஸ் பண்ணுகிற மனிதனை என்டைஸ் பண்ணுகிற மனுஷியை திரும்பி பார்ப்பாயானால் if you turn back and look at the one who is enticing யாரோ you, சிலருக்கு ஒரு எச்சரிப்பை கர்த்தர் the கொடுக்கிறார். Lord is giving a warning to some of you இந்த நாளில் here. நீ மனம் திரும்பாவிட்டால் If you don't repent today, நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. days are coming. சில மாதங்களுக்குள்ளே இந்த உலகத்திலே எல்லாருக்கும் முன்பதாய் அவமான சின்னமாய் நீ நிறுத்தப்படக்கூடியதான வலைகளை பிசாசு உன்னை சுற்றிலும் அவன் பின்னி வைத்திருக்கிறதை ஆவியானவர் The சொல்லுகிறார். Holy Spirit says that Satan is spinning a web around you to make you stand as a shame in this world in a few months. இன்றைக்கு தேவனுடைய கிருபையை கேள். Ask for the grace of ஆண்டவரே, என்னை God. வெளியே கொண்டு வந்து விடு. Lord, please bring me out of it. அவனுடைய எண்ணம் என்றால் உன்னை கர்த்தர் உன்னை உயர்த்தாமல் உலகத்தில் எந்த ஒரு மனுஷனோ எந்த ஒரு மனுஷியோ உன்னை உயர்த்த முடியாது. Without the Lord lifting you up in this world, there is no one else in this world who can lift you. பிசாசு ஏதாவது உன்னை அப்லிஃப்ட் பண்ண உன்னை உயர்த்த ஏதாவது அவன் கொடுக்கறானா நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு பின்பதாக ஒரு உன்னை உப்பு தூணாய் மாற்ற உன்னை உலகத்தில் நிந்தனையும் அவமானத்தின் சின்னமாய் மாற்றுவதற்கு அவன் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். Remember one thing, that if Satan brings an upliftment or promotion in your life in this world, that know that all these things is not from the Lord, but this is a plan of Satan to put you into humiliation and make you stand as a shame in this world. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். Let the one with ear hear what the Holy Spirit பரிசுத்த says. ஆவியானவர் சொல்லுவதை காதுள்ளவள் கேட்க கடவன். Let one with the ear hear what the Holy Spirit நீ ஒரு says. செருபாபேல் என்பதை மறந்து Do விடாதே. not forget that you are a நீ Zerubbabel. ஒரு செருபாபேல் என்பதை மறந்து விடாதே. Do not forget that you are a Zerubbabel. ஆபிரகாம் வெளிப்படுத்த கட்டு. Build the altar of Abraham. அந்த பலிபீடம் எதை அடையாளப்படுத்துகிறது? What does the altar of Abraham show? உன்னுடைய 100% அர்ப்பணிப்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். The Lord expects 100% submission மூன்றாவது ஒரு from you. பலிபீடத்தை கட்ட வேண்டும். You have to build a third அது யாருடைய altar. பலிபீடம்? Whose altar is that? எலியாவின் பலிபீடம். It is the altar of உங்களுக்கு Elijah. தெரிந்த ஒன்றுதான். This is something that you know. ஒன்று ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். If you read in the book of 1 Kings chapter 17, 17, 18, 19 இந்த சம்பவங்கள் எல்லாம் you பார்க்கலாம். can read about this incident in chapter 17, 18 and அங்கே 19. கர்மேல் மலையிலே எலியா ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். In the mount of Carmel, Elijah builds an altar. இந்த பலிபீடம் எதை குறிக்க தெரியுமா? Do you know what the altar இதோ denotes? ஆகாபும் இஸ்ரவேலர்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிறார்கள். On one side there is King Ahab and the people of மறு Israel. பக்கத்திலே பாகால் தீர்க்கதரிசிகள் எசேபேலின் தீர்க்கதரிசி நின்று On the கொண்டிருக்கிறார்கள். other side the prophets of Jezebel and the prophets of Baal are standing. பரலோகத்திலே ஒரு ஏக்கம். In heaven there is an earning. பரலோகத்திலே ஒரு காயே ஒரு சிந்தை தேவனுக்குள்ளே. There is a thought in Lord in ஐயோ heaven. என் ஜனம் இடது கைக்கு வலதுக்கு வித்தியாசம் அறியாமல் குந்தி குந்தி நடந்து கொண்டிருக்கிறார்களே. Oh, my people do not know the difference between left and right and are limping and walking. யெகோவா தேவனா பாகால் தெய்வமா என்று அறியாதபடிக்கு என்னுடைய ஜனம் இன்றைக்கு குந்தி குந்தி நடந்து கொண்டிருக்கிறார்களே. My people are limping and blind to not know the difference between Jehovah and Baal. பாகாலின் தீர்க்கதரிசிகளும் எக்ஸேபேலின் தீர்க்கதரிசிகளும் கொக்க
கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்களே. The prophets of Baal and prophets of Jezebel are making a roaring noise here. இந்த நேரத்திலே பாகாலின் தெய்வங்கள் அல்ல யெகோவாவே தேவன் என்று நிரூபிக்கக்கூடிய செருபாபேல் எழும்ப மாட்டானா? And the Lord's heart is expecting for Zerubbabel to rise up and to prove to this world that Baal is not God but Jehovah is God. கொக்கரித்துக் கொண்டு சவால் விட்டுக் கொண்டிருக்கிற பாகால்கள் அல்ல ஜீவனுள்ள தேவனாகிய யெகோவாவே தேவன் என்று சொல்லி உலகத்திலே நிரூபிக்கக்கூடிய செருபாபேல்கள் எங்கே? Where are the Zerubbabels who are to prove to the world that these roaring, challenging Baals are not God, but the living Jehovah is the only true அந்த God? நேரத்திலே ஒரு செருபாபேல் அங்கே வருகிறார். And at that time, a Zerubbabel ஒரு செருபாபேல் அங்கே வருகிறார். A Zerubbabel rises up. அந்த செருபாபேல் வேறு யாரும் அல்ல, எலியாதா. It is Elijah, the Zerubbabel who rises up. அவன் சவால் விடுகிற செருபாபேலா. A Zerubbabel who challenges. அவன் வைராக்கியத்தை காட்டுகிற செருபாபேலா. A Zerubbabel who had the zeal of God. பாகால்களை எசபேலின் ஆவிகளுக்கு விரோதமாய் நிற்கிற செருபாபேலா. A Zerubbabel who rose up and stood up against Baal and Jezebel. பாகால்கள் அல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே மெய்யான தேவன் என்பதை இந்த உலகத்திலே நிரூபிக்கும்படி வைராக்கியமாய் புறப்பட்ட ஒரு செருபாபேலா அங்கே எலியா வருகிறார். Elijah rose up as a Zerubbabel to prove to the world that the Baals of the world is not the true God but the living God of Israel is the only true God. செருபாபேலே, Zerubbabel, செருபாபேலே, oh Zerubbabel, நீ எழும்ப வேண்டிய நாள் நேரம் வந்து விட்டது. this is the time you have to rise நீ up. எழும்ப வேண்டிய நான் சொன்னேன், நீ எழும்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. I said this is the time that you have to rise up. நீங்கள் எழும்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. I said this is the time that you have to rise up. வந்து ஏதோ பிரசங்கத்தை கேட்டு போன நாட்கள் முடிந்து விட்டது. The days that you just came on Sunday, listen to the sermon, செருபாபேல்களே எழுந்திரு. rise up as Zerubbabel. பாகாலின் ஜனங்களுடைய கொக்கரிப்பின் சத்தம் தேசத்திலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. The noises of the prophets of Baal is being heard in the nation. எசபேல் தீர்க்கதரிசிகளுடைய கொக்கரிக்கிற சத்தங்கள் தேசங்களில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. The noises and the roars of the prophets of Jezebel is being heard in the nation. என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? What are you doing? செருபாபேல்களே, Oh Zerubbabel, நீ உன் பலிபீடத்தை கட்டு. build up your altar. இது என்ன பலிபீடம்? What is the altar? கொக்கரிக்கிற ஜனங்கள் மத்தியிலே யெகோவாவே தேவன் என்று சொல்லி உலகத்திலே உறுதிப்படுத்துகிறதான ஒரு பலிபீடம். The altar that will proclaim and prove to the world among the roaring prophets of Baal and Jezebel that Jehovah is the only true God. ஒரு கூட்டம் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பாகாலின் வார்த்தைகளை கேட்டு பயந்து நடுங்கி ஒரு பட்சமாய் நிற்கும்போது அந்த பாகாலின் சத்தத்திற்கு கொஞ்சமும் செவி சாயாதபடிக்கு வைராக்கியத்தோடு எழும்பின செருபாபேல். As Zerubbabel who is not shaken by the words of prophets of Baal, who will stand among the people of Israel who was scared and trembling before the prophets of Baal. நீ யாராய் இருக்கிறாய்? Who are you? நீ யாராய் இருக்கிறாய்? Who are you today? மற்ற இஸ்ரவேலரை போல கர்த்தரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பணம், புகழ், வேலை, பிசினஸ், குடும்பம், பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு உன் சொந்த காரியத்தை பார்த்து கொண்டு கண்டும் காணாதவனும் கேளும் கேளாதவனும் தேவன் உன்னோடு உரைத்து ஒன்றும் அறியாதவனை போல நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயோ? In the last days when the Lord is expecting a Zerubbabel and Elijah to rise up and prove to the world that Jehovah is God, what are you doing? Who are you? Are you running behind your own pleasures of the world? Are you running behind your own expectations? ஆண்டவருடைய சத்தம் உன்னை பின்தொடர்ந்து வரவில்லையோ? Did not the word of God, voice of God come to you? நீ எவ்வளவு நாள் ஒரு பெயருக்காய் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருப்பாய்? How long are you going to continue as a namesake Christian? ஒரு ஆத்ம பாரம் இல்லை. There is no burden for the dying soul. பாரம் இல்லை. You don't have the burden for ministry. போவோம் என்ற சிந்தை இல்லை. You don't have the heart to go for ministry. நானேயம் பிள்ளையேயம் குடும்பமும் நல்லாந்த போக என்று சொல்லுகிற நீ எப்படி கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவனாய் நீ மாறுவாய்? You who are saying that if me, my children and my family are good, that is enough. How would வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. Silver and gold belongs to வெள்ளியும் God. பொன்னும் கர்த்தருடையது. Silver and gold belongs நீ to the கொடுக்கிற Lord. பணத்தை வைத்து அவர் ஊழியம் செய்ய வேண்டாம். The Lord does not need your money கர்த்தருக்கு ஒரு for his பணம் ministry. வேண்டாம். He does not need your கர்த்தருக்கு நீ money. வேண்டும். He needs you. கர்த்தருக்கு உன் காணிக்கை வேண்டாம். He does not need your கர்த்தருக்கு நீ offering. வேண்டும். He needs you. நீ போ.
you go. நீ பலிபீடத்தை கட்டு, Build up the altar. உலகத்தில் நீ நிரூபி, You prove to the world. என் கர்த்தர் தான் உண்மையுள்ள தேவன் என்று சொல்லு. Your Lord is the only true God. செருபாபேல்களே, Zerubbabel, நீ எழும்பும் நேரம் வந்து விட்டது. this is the time that you have உன்னை to rise கொண்டுதான் up. பாகாலின் கொக்கரிப்புகளை கர்த்தர் அடக்க போகிறார். Through you, God is going to bring down the உங்களை rocks of கொண்டுதான் God. எசபேல்களின் கொக்கரிப்புகளை கர்த்தர் அடக்க போறார். ஆமென் சொல்லுங்க ஐயா. Only through you, God is going to bring down the rose of Jezebel. அதற்காக தான் இந்த புதிய வருஷத்திலே உன்னை பிரவேசிக்க And செய்திருக்கிறார். that is why the Lord has made you enter into a new year. for கர்த்தருக்கு God. ரத்தம் சிந்தும்படிக்கு, But to shed your blood for God. கர்த்தருக்கு தியாகம் செய்யும்படிக்கு, But to sacrifice for கர்த்தருக்கு God. எழும்பும்படிக்கு, To rise up for God. கர்த்தருக்காக உழைக்கும்படிக்கு. To work for God. ஹalleluya. Amen. ஆமென் சொல்லுங்களே. Amen. ஆமென் சொல்லுங்களே. Amen. இந்த காலவேளை எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் என்னோட பேசிக் கொண்டிருக்கிறார் என்று? How many of you say that my நல்ல Lord is கரங்களை speaking வைத்து to ஒரு you? ஆமென் சொல்லுங்க. Amen. ஆமென். Amen. செருபாபேல்களே, Oh Zerubbabel, இந்த சபை இன்றையிலிருந்து மாற போகிறது. this church is going to change from இந்த சபையில் today. ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். You will see a transformation in this ஆவியானவர் church. நிலை கொண்டிருக்கிறார். The Holy Spirit is remaining in யார் your இந்த midst. யார் இந்த செருபாபேல்? Who is this இந்த Zerubbabel? செருபாபேலை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? How can you recognize this? சகரியா 4:6 வாசிக்கும்போது In the book of Zechariah chapter 4 and verse 6, செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை. the word that is spoken to Zerubbabel. ஹலோ Hello. ஹலோ Hello. செருபாபேல் எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? How can you recognize Zerubbabel? அன்றைக்கு 1000 பேர் அந்த இஸ்ரவேலில் இருந்தாலும் Though there were thousands of people in Israel on that கர்த்தருடைய day, வார்த்தை எல்லாருக்கும் போகல. the word of Lord did not go to all செருபாபேலுக்கு the தான் கர்த்தருடைய வார்த்தை The வந்தது. word of the Lord went to இந்த Zerubbabel. பட்டணத்தில் 1000 பேர் இருந்தாலும் Though there are thousands in our இன்னைக்கு city, இந்த வார்த்தை உனக்கு வருகிறது. the word of the Lord is coming காரணம் towards you. நீதான் செருபாபேல். The reason is that ஒரு you are ஆமென் சொல்லமா கையை Zerubbabel. உயர்த்தி Amen. நல்லவர் ஆமென் சொல்லுங்களே. Amen. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உண்டாயிருக்கிறது. The word of the Lord is coming to கர்த்தருடைய you. வார்த்தை உனக்கு The உண்டாயிருக்கிறது. word of the Lord is coming யார் to you. செருபாபேல்? Who is Zerubbabel? செருபாபேல் எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை பெறுகிறவன். Zerubbabel is someone who will always receive உலகத்தில் the word of 1000 God. சத்தங்கள் வந்தாலும் Though there are thousands of noises in செருபாபேலுடைய the world, செவிகளோ கர்த்தருடைய சத்தத்துக்கு காத்து கொண்டிருக்கும். the ears of Zerubbabel will wait for the Lord. உலகத்தில் 1000 கூக்குரலின் சத்தம் கேட்டாலும், Though there are thousands of noises உலகத்தில் around the world, 1000 நயவஞ்சக சத்தங்கள் கேட்டாலும், though there are thousands of deceiving voices around the world, 1000 உன்னை கவர்ந்து கொள்ளக்கூடிய சத்தங்கள் கேட்டாலும், though there are thousands of enticing voices coming to you from செருபாபேலை the இவன் world, கண்டுபிடிக்கிறது எப்படி தெரியுமா? how can you recognize செருபாபேல் Zerubbabel? உலக சத்தத்துக்கு தன் செவி அடைத்துக் கொள்ளுவார். Zerubbabel will shut his ears to the voices of the உலக world. சத்தத்துக்கு செவி அடைத்துக் கொண்டு Zerubbabel will shut his ears to the செருபாபேலுடைய voice of the world. செவிகள் எப்போதும் தேவ சத்தத்துக்கு திறந்திருக்கும். Just like the ears of Zerubbabel, your ears should be open to the voice and word of நீ God. செருபாபேலா இருந்தால் If you are Zerubbabel, 24 மணிநேரம் உன்னுடைய காதுகள் அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கும். 24 hours your ears should be open to the words that the Lord அவர் will speak இன்றைக்கு to என்னை you. குறித்து என்ன சொல்லுகிறார்? What is the Lord going to speak about நான் me என்ன செய்ய today? வேண்டும் என்று What சொல்லுகிறார். should I do today? நான் எங்க போக வேண்டும் என்று Where சொல்லுகிறார். should I go? நான் என்ன பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். What should I do? செருபாபேலே, Oh Zerubbabel, இன்னையிலிருந்து உன் செவிகள் திறக்கப்பட வேண்டும். let your ears open from today தேவ சத்தத்தை கேட்க. to listen to the word of இன்னும் God. செருபாபேல்களே, Oh Zerubbabel, இன்றிலிருந்து உன் செவிகள் அடைக்கப்பட வேண்டும். let your ears be shut from உலக today சத்தத்திற்கு to the voices of the world. உலகத்துக்குள் செவி அடைத்துக்கொள். Shut your ears to the voices of the உலகத்துள் world. செவி அடைத்துக்கொள். Shut your ears to the voices of the கர்த்தருடைய world. வார்த்தை கேட்பதுக்கு உன் சத்தத்தை கேட்பது உன் செவி Let திறக்கப்படுவதாக. your ears be open to hear the voice of the Lord. ஹalleluya. Hallelujah. நல்லவர் ஆமென் சொல்லுவோமே. Amen. ஹalleluya. Amen. செருபாபேல்கள் தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருப்பார்கள். Zerubbabel will be the one who will hear the voice of God. செருபாபேல் இன்னொரு அடையாளம் என்ன தெரியுமா? What is the next identity of ஆகாயின் புத்தகம் Zerubbabel? 1:12 சொல்லுகிறது. In the book of Haggai chapter 1 and verse 12 அது it is, கடைசி பகுதி சொல்லுகிறது, உன் தேவன் தங்கள் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்திற்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். they obeyed the voice of the Lord their God and the words of Haggai the prophet as their Lord God had sent him. செருபாபேல் ஒரு ஆமென் சொல்லுங்க.
Amen. செருபாபேல்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. ஆமென். Amen. உன்னை குறித்து கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார். The God is giving you an identity or யார் recognition. செருபாபேல்? Who is Zerubbabel? அவன் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவனாய் மாத்திரமல்ல, He is not just the one who will listen to the word of God, கர்த்தருடைய வார்த்தைக்கும் to the word of God. அவருடைய ஊழியக்காரருடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். They obeyed the words of his prophets and his Amen. servant. Amen. ஆமென். Amen. செருபாபேல் இல்லாதவர்கள் இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டுருவாங்க. Those who are not Zerubbabel will hear the word of God on one side of the ear and leave it on the other ரெண்டு side. நாள் கழிச்சு வந்து பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணாரு? After 2 days, they will come back and ask, what did pastor preach? பாஸ்டர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? What was the promise that pastor gave? இந்த கூட்டம் ஓரமா கத்த தள்ளி வைக்கிற கூட்டம். This is a group that the Lord will push aside. ஆனா அவர் ஒரு வார்த்தை சொன்னார். But even if the Lord speaks one அந்த word, வார்த்தை 100 முறை செவிகளை ரீங்காரமிட்டு கொண்டிருக்குமே, அந்த வார்த்தை அவர்களை புரட்டி போட்டு கொண்டிருக்கும், அந்த வார்த்தை அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும், அந்த வார்த்தை அவங்களை நிம்மதியா இருக்க விடாது, அந்த வார்த்தை அவன வாழ்க்கையில ஏதோ ஒன்று பண்ணிக்கொண்டே இருக்கும். அவன்தான் செருபாபேல். that one word will keep resonating 100 times in his mind, and the word will not let that man to be silent, and the word will put him on his toes. That person is Zerubbabel. பலிபீடத்தை கட்டு. Build up the altar. பலிபீடத்தை கட்டு. Build up the altar. அவருடைய தீர்க்கதரிசிகளும் ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகளுக்கு நீ செவி கொடு. Obey to the words of the prophet of God and the servants of God. செருபாபேல் ரொம்ப விசேஷமானவன். Zerubbabels are very special. செருபாபேல் ரொம்ப விசேஷமானவன். Zerubbabels are very special. அப்படின்றால் If that is so, நீங்கள் ஒவ்வொரு ரொம்ப விசேஷமானவர். each and every one of you are special. ரொம்ப விசேஷமானவர். Each and every one of you உங்களை are குறித்து கர்த்தர் special. பெரிய திட்டத்தை The வச்சிருக்கிறார். Lord has a glorious உனக்கு plan படிப்பு regarding இல்லாமல் you. இருக்கலாம். You may not have உனக்கு education. அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம். You may not have a உனக்கு status in this ஞானம் world. இல்லாமல் இருக்கலாம். You may not have உலகப்படி wisdom. உனக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம். You may not have wealth of this ஆனால் world. 2020 நீ தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவளாய் விலையேற பெற்றவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். But in the year 2021, you are valuable, you are special, and you are unique in the eyes of God.